கைஸ், நம்ம வெள்ளிமலை ஏரியாவில் இருக்கோம். அப்படியே சாப்பிட வந்தோம். இந்த இடத்த பாருங்கள், குடில் இருக்குது, மாங்காய் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கடை பேர் வந்து நான் சொல்கிறேன், உங்கள் ஹோட்டல் பேர். ஸோ பார்சல் வாங்கிட்டு ரூமில் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஆத்மிகா குடில் ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்கு பாருங்க. நல்லா ஹோம்லி ஃபுட்டு இருக்கு. நைட்டுக்கு இங்கே தான் சாப்பாடு சொல்லியிருக்கோம் கைஸ். பாருங்க, மணி ஒரு 4:35 அந்த ரேஞ்ச் இருக்கும். சுத்தமாக ஃபோனில் சிக்னல் இல்லை, ப்ளசண்ட்டாக இருக்குது. நேச்சுரல் சவுண்ட்ஸு ஃபுல்லாக. இங்கே யாரும் இல்லை, நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஸ்டே இன்சார்ஜ் கூட எங்கேயோ அவசரம் சொல்லி வெளில போயிருக்காருங்க. பாருங்க, கரண்ட் இல்லை, பட் ஆனால் காற்று சில்லுன்னு அடிக்குது. பட் இருந்தாலும் லைட்டாக கொசு வருது. மேபி எங்கேயா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு நேரம், காற்று நல்லா அடிச்சது. சரி வீடியோ எடுக்கலாமேன்னு வந்தேன். மற்றவங்களாம் தூங்குறாங்க வந்து அசதியில். அவங்க டேட்டாலாம் காப்பி பண்ணிகிட்டு இருக்கனால தூங்க முடியல. கரண்ட் வேறு இல்லையா, பவர் பேங்கை போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், அந்த சவுண்டு மட்டும் கேளுங்க. இங்கே ஒரு கேம்ப் ஃபயருக்கான இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டே, இங்கே ஒரு ஸ்டே. கைஸ், குட் மார்னிங். ஸோ காலையில் ஒரு 5:45 அப்படி இருக்கும். இப்படி தான் இருக்குது. டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சிருக்கு. இங்கே ரூமில் ஃபேன்லாம் கிடையாது, பெடஸ்டல் ஃபேன் தான் இருக்குது. ஆனால் நல்லா குளிர். லேட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் ஃப்ரெஷ் மார்னிங். சென்னை மாதிரி பிஸி சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 1 டே ரிலாக்ஸேஷன் பெஸ்ட்டு. வச்சு கைஸ், கொஞ்சம் நல்லா பனி, நல்லா கொஞ்சம் சளி. என்னடா நல்லா வீடியோ நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லா பேசிட்டு வந்தானே, திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அட எங்கே கேட்குறீங்க? கிளம்பி ரூம்லேருந்து வெளில வந்தது கொஞ்சம் தூரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ரூட்டு தான் காமிச்சிது. ஸோ அப்படி தான் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம போயிடலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக
கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட மால் ஃபங்க்ஷன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஊரை விட்டு வெளியிலையும் வந்தாச்சு, ரூட்டும் போயாச்சு. இப்போ என்னென்னா நான் ஃப்ரெண்டில் நான் போயிட்டுருக்கேன், என் பின்னாடி தான் மீதி 3 பேர் வராங்க. யூஸ்வலாக நான் தான் லாஸ்ட்டாவோ 3rd-ஆவோ 4th-ஆவோ அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பேன். சரி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு போவோமே அப்படின்னு சொன்னேன்னா நீயும் போடா அப்படின்னாங்க. நானும் அப்படியே போயிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணேன், Insta 360 ஆன் பண்ணல. சரி நம்ம வந்து வண்டியில் ஒரு டேஷ் கேம் இருக்குது, அதில் ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜு, ப்ளஸ் நம்ம தலையில் மாட்டி இருக்கிற கியூபோ டேஷ் கேம் அதில் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு என்னென்னா ஒரே டல்லு, மூட் அவுட். என்ன மூட் அவுட் அப்படின்னா லிட்டரலாக வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் டவுன் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது, இது எதனால் எரியுது அப்படின்னு பார்த்தா, சரி நான் சம்டைம் வந்து அந்த கிளைமேட்னால சம்டைம்ஸ் இருக்கும், நம்ம ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்தனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்றனால நானும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நானும் ஓட்டுறேன், 5 கிலோமீட்டர் ஆச்சு, 10 கிலோமீட்டர் ஆச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி ரிட்டர்ன் போகவும் வழி இல்லை. இது என்னன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த ரூட்டு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த லோக்கல் லைட் மக்கள் தான் இருக்குல்ல இல்லையா, அவங்க தான் அதிகமாக போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். இது என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 45 டிகிரி ஆங்கிளில் வந்து உங்களுக்கு வந்து இறங்குதுங்க. ஃபுல்லாக ஸ்லோப் தான். வண்டி வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக வந்து 30-35 போகிற மாதிரி காமிக்கல. நான் போகலங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா, வண்டி தாங்க போகுது. அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்குது. என்னால் ஒரு கட்டத்தில் என்ன நினச்சேன்னா, நம்ம பேசாமல் விட்டுறலாம், வண்டி கண்ட்ரோலில் இருந்தால் விட்டுறலான்ற நினப்பில் இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து மைண்டு வந்து அவுட்டு. ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரி அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல இடத்துல வந்து ஃபுட்டேஜ் ஆன் பண்ணலையே, நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணாமல் வந்துட்டோமேன்றது அது ஒரு தாட்டு. நம்மளால் இப்போ ஆக்சுவலாக நிறுத்தி ஆன் பண்ணவே முடியல, ஏன்னா வண்டி பாட்டு இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்புறமா என்ன பண்ணேன்னா, ஓகே இந்த மக்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்புச்சு. ஓகே ஆள்லாம் வராங்க, இப்போ நம்ம தான் வந்து இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போய் எங்கேயாவது நிறுத்தி கேட்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேப்பில் வந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காமிச்சிது. ஆனால் என்னென்னா உண்மையை நம்ப மாட்டீங்க, போயிட்டே இருந்துச்சுங்க ஒரு 4 கிலோமீட்டர் டோட்டலாக. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னென்னா ஒரு திகிலோடே ஓட்டினேன், அதுவும் பகலில். மெயின் காரணம் என்னென்னா நம்மளுக்கு எதனா ஒன்றுனா எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி வண்டிக்கு எதனா ஒன்றுனா ஃபீல் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஏற்கனவே ஒரு ரைடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அது போக போக அடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன். ஒரு லாங் ரைடு போய் வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் வண்டிக்கு எதாவது ஒன்றுனா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்கி கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்புங்க லிட்டரலாக. அதில் வந்து ரோடும் வந்து சரியில்லையா, ஸோ நம்ம ஃபஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சா. சம்டைம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் இருந்த மூடுக்கு வந்து இதை உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஸ்டில் அப்படியே மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டாங்க. இந்த வந்த ரைடுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபுட்டேஜை வந்து உங்களுக்கு பெருசாக கட் பண்ணக்கூடாதுன்றனால தான் இந்த ஃபுட்டேஜை வந்து எப்படியாவது நம்ம மெயின்டைன் பண்ணுன்றனால நான் உங்களுக்கு வந்து இதை காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரைடில் வந்து நான் ஏன் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் அப்படின்னா, பர்டிகுலர் இந்த செக்மெண்ட்டில் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணலை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. அதில் முக்கியமான காரணம் அந்த மால் ஃபங்க்ஷன் லைட். என்னடா அவன் திரும்ப வாய்ஸ் ஓவர்லேயே மால் ஃபங்க்ஷன் லைட்டு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே அந்த ரைடு அவ்வளோ அப்செட்டை கொடுத்துச்சுங்க இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் மட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் டோட்டலாக. அந்த 8 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அந்த கரெக்டாக எப்போது இந்த செக்மெண்ட்டை தொட்டுச்சோ அதுலேருந்தே மால் ஃபங்க்ஷன் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி திரும்பி பார்க்க கூட எனக்கு முடியல, ஏன்னா ஸ்லோ பண்ணுறாங்களா பின்னாடி வர அவங்க அந்த ஆங்கிளில் பின்னாடி வர ஃப்ரெண்ட்ஸும் தெரியல. ஃப்ரெண்ட்லேயும் எதுவும் வண்டி பெருசாக வந்து எனக்கு முன்னாடி போகலை. ஆப்போசிட்டில் 2-3 வண்டி ஏறி வந்துச்சு. பட் ஆனால் வந்து லோக்கல் மக்கள்னால அவங்கள்ட்ட இது எல்லாம் பிரேக்கை நிறுத்தியும் கேட்க முடியல. ஒருவேளை நிறுத்தினா எதனால் வண்டி ஆஃப் ஆச்சுன்னா எடுக்க முடியுமா என்ன, எனக்கு மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸாக நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தேக்கடி போன ட்ரிப் அப்போது.
அதுவும் நைட்டு மிட் நைட்டில் மாட்டிக்கிட்டேன் திண்டுக்கல் கிட்ட. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு தனி ஸ்டோரி, நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கேப்சர் பண்ணி தான் போக ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நான் இப்போ ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் என்னால் டக்குன்னு ஆன் பண்ண முடியல. ஏன்னா டக்குன்னு ஸ்லோப் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரைடில் என்னெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். மீதியை வந்து நம்ம என்ன பேச முடியுதோ அதை வந்து வாய்ஸ் ஓவர்லேயே கொடுத்துக்கலாம் தான் இது பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நான் போடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1 மந்த் எடுத்துகிட்டு டைம். என்னென்னா எனக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம எடுத்த வீடியோவை நம்ம மக்களுக்கு கொஞ்சமாச்சும் காமிப்போன்றனால தான் வந்து இவ்வளோ 1 மந்த் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி கொஞ்சம் போடுறேங்க. நிறைய ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன்னா கொஞ்சம் டைம் ஆனதுனால எந்த ஃபுட்டேஜ் எங்கே வச்சேன்னு தெரில, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்க. இப்போ ஆக்சுவலாக இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு. அவர் நம்ம தீரன் அதிகாரம்ன்ற படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த 2 கிலோமீட்டர் தான் என் மேப் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுச்சு, இவரும் இன்னும் 2 கிலோமீட்டர் சொல்கிறாருன்னு சொல்லி மனசை தைரியப்படுத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன விஷயம் அப்படின்னா, தயவு சேர்ந்து எங்கேயாவது போனீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மேப் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. நான் இந்த வாட்டி மறந்துட்டேன், அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அது என்னென்னா சிக்னல் வேறு இல்லையா, கிளம்புன இடத்துலேருந்து மேப் போடவும் முடியலையா, அங்கேயும் சுத்தமாக டவர் இல்லை. அதுதான் இது ஒரு ப்ராப்ளம். சரி, காமிச்ச ரூட்லேயே அப்படியே வந்துட்டனால தான் இந்த மாதிரி ரூட். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அதை வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப ஸ்லோப்பி ரைடு, நம்ம அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரடு முரடான ரோடு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஆனால் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடியாக தான் இருந்துச்சு. வண்டிக்கு என்ன ஆகிடுமோ, நம்ம வந்து நேரத்தோடு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தோமே, இன்றைக்கி சண்டே வேறு ஆச்சு. இந்த ஊரில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குமா இருக்காதா, ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அது நல்ல வேளை இதுவாது பகல், அது நைட்டு. பட் கடவுள் புண்ணியத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்லோப்பை விட்டு இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன் வழியா எந்த வீடியோ என்னால் இப்போ எடுக்க முடியல. எடுத்த வீடியோவையும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அதை பர்ஃபெக்டாக காப்பாற்றி உங்களுக்கு வந்து கன்வேவும் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. என்னென்னா, நான் சொன்னால மெமரி கார்டு ஸ்வாப் பண்ணேன்னு. ஸோ அந்த ஆக்ஷன் கேமராவில் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது வேறு மெமரி கார்டை எடுத்து போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த நாள் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏதோ ஒன்று விளையாண்டுருக்கேங்க மெமரி கார்ட்ஸ் நிறையா இருந்தனால. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம வந்து ஒரு வீலாக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த கேமராவுக்கு என்ன மாதிரி மெமரி கார்டு போடணும், எது பண்ணணும்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி மெமரி கார்ட்ஸை வந்து பேக்காக பிரித்து வச்சுருக்கேங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஃபைல் கரப்ஷனோ வீடியோ மிஸ்ஸிங்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 360 கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜ் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்டையர் இதை காப்பாற்றுன்னு சொன்னால, அதனால் சில எக்ஸலண்ட் வியூஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரமே ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு பெரிய ட்ரிப் போகிறோங்க. பெரிய ட்ரிப் இந்த சென்ஸ்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறனால அது ஒரு பெரிய ட்ரிப்பு. ஒரு 10 பேர் கொண்ட ட்ரிப் பைக் ரைடாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 days ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பில் வந்து மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.